நான் முதல்ல நாகராஜ்கிட்ட பிரதமர் சொல்கிறார் இது பீகாருடைய வெற்றி, தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்குன்றாரு. பீகாருடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேறு, தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்ன், மக்கள் அதை தாண்டி கட்சிகளுடைய செல்வாக்கு எல்லாமே வேறு. எப்படி எதிரொலிக்கும்? எப்படி எதிரொலிக்கும்ன்றது பார்க்குறத விட கம்பேரிசன் நம்ம பண்ணலாம். அங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தேர்ட் பிளேயராக உள்ளே வந்தார். அந்த தேர்ட் பிளேயர் மேலே வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ரைட், நீங்கள் நம்பினீங்களோ மாட்டிங்களோ, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை வந்து 15% 12% சொல்லி வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாள் போக 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 அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாச்சு. ரைட், பிரசாந்த் கிஷோர் யாருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தார் அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்லிட்டு வந்தார். அவர் மகாகத்பந்தனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல, நிதிஷ்குமாருக்கு ஆல்டர்னேட் இவர் நான் தான் ஆட்சியை மாற்ற போகிறேன். இப்போ எப்படி வந்து விஜய் பேசிக்கிறாரோ, விஜய் சொல்கிற அதே சொல் தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டினாரோ அதே ஒரு ஃபார்முலாவில் அவர் வரார். நிதிஷ்குமாருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் அங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட், நான் பிரதமர் வந்து பேசுனது வந்து ஒரு உத்வேகப்படுத்துறதுக்காக நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் ரியல் களம் என்ன இருக்குன்னா, விஜய் அவர்கள் அதே பிரசாந்த் கிஷோரோட கம்பேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கம்பேர் பண்ணேன். விஜய் அவர்கள் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறார். பிட்வீன் 2 to 5% எடுத்தாருன்னா திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றும். இந்த கூட்டணி வந்ததுன்னா 5லேருந்து 8% விஜய் எடுக்கிறார் அப்படின்னா திமுகவுக்கு எட்ஜான எலெக்ஷனாக இருக்கும். வெற்றி எட்ஜ் வரும். 8%லேருந்து 10% எடுத்தாங்கன்னா அதிமுகவுக்கு எட்ஜ் வரும். ஆனால் விஜய் 10%க்கு மேலே சென்றால் அதிமுக கூட்டணி ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் மாறும். ஓகே, இந்த அண்டர் பர்ஃபார்ம் பண்ண போறாரா விஜய், இல்ல மேல பர்ஃபார்ம் பண்ண போறாரா விஜய், அதை பொறுத்து தான் இந்த தேர்தல். அதாவது அவர் தனித்து நின்றால், கூட்டணி வைக்காமல் இருந்தால். இன்னொரு கருத்து இதுல ஒண்ணு தெரியுது, பீகார் எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னொன்னு தெரியுது. ஆல்வேஸ் ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வராங்க அப்படின்னா அவங்க அண்டர் பர்ஃபார்ம் பண்ணா ரூலிங் பார்ட்டி வந்து திருப்பி வரதா அர்த்தம். ஓகே, அதை வந்து நம்ம ட்ராக் ரெக்கார்டாவே பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2016 உங்களுக்கு வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஃபார்ம் 2-3 ஃப்ரிஞ்சில் இது இருந்தது. பாமக தனியாக இருந்தது, மக்கள் நல கூட்டணி எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே அண்டர் பர்ஃபார்ம். க்ளோஸ் எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிச்சது, க்ளோஸ்ல வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது. ஆனால் நீங்கள் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நான் சொன்ன அந்த எட்ஜ் அந்த ஃபேக்டருக்கு வருது. அதை தான் இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணோம். மோடி பேசியது உத்வேகப்படுத்துவதற்காக. ரைட், அது எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவது தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து 200 தொகுதி நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது உத்வேகப்படுத்துவதற்காக. அதுவும் அரசியலும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனால் ரியல் ஃபேக்டர் என்னன்னா, விஜய் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு டிசைட் திஸ் எலெக்ஷன். ஓகே, விஜய் அண்டர் பர்ஃபார்ம் பண்றாரா, விஜய் டீசன்ட் பர்ஃபார்ம் பண்றாரா, இல்ல விஜய் எக்ஸ்ட்ரானரியா பர்ஃபார்ம் பண்றாரா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இன்றைய நிலைமையில் விஜய் ஆட்சி கட்டில் ஏறுவதற்கான வாய்ப்பு இன்றைய நிலைமையில் இல்லை. ஒன்று அதிமுக இல்ல திமுக. இப்போ திமுகவுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன? இருக்கிற கட்சியை கூட்டணியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். விஜய் பக்கம் யாரும், விஜய் பக்கமோ அதிமுக பக்கமோ யார் பக்கமும் செல்ல விடாமல் செய்யணும். இப்போ அதிமுகவுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன? முதல்ல செங்கோட்டையன், டிடிவி அவங்களெல்லாம் வந்து விஜய் பக்கம் தள்ளி விடுறது. அது ஃபர்ஸ்ட் அது அவங்க அந்த சைடு போயிடணும் ஃபர்ஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னா, அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தனியாக இருந்தால் தான் ரிபல். ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னா ரிபல் ஃபேக்டர் இருக்காது. ஓகே, பட் அவங்க பேஸ் ஓட்டு அதிமுக ஓட்டு தானே? இல்ல, அவங்க பேஸ் ஓட்டு அதிமுக வந்து பேஸ் ஓட்டு வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது ரெட்டலை விட்டு தான் மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் மாறிடுவார் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, விஜய் மாறிடுவார். அப்ப அந்த இடத்துல வந்து கொலாட்ரல் டேமேஜ் இருக்காது அதிமுக. அவங்க தனியா இருந்தாங்கன்னா பிரச்சனை. இப்போ இந்த 3 பேரும் தனியா இருந்தாங்கன்னா அது அதிமுக ரிபலா இருக்கும். ஓகே, கூட்டணிக்கு போயிட்டாலும் ரிபலை வந்து நம்ம வந்து இதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் பார்க்கணும். ரெண்டாவது, பாமக தேமுதிக எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியும். நீங்க இப்ப நல்லா கவனிக்கணும். தேமுதிக 2 நாட்களுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாத்துட்டீங்கன்னா வந்து, நாங்க ஜனவரி அனௌன்ஸ் பண்ணோம்னு நினைச்சோம், பட் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு ஒரு பால் அவங்க வந்து போட்டிருக்காங்க. தேமுதிக இஸ் தி ஒன்லி கட்சி ஹாஸ் ஆல் 3 ஆப்ஷன்ஸ். டிஎம்கே பக்கமும் போகலாம், டிவிகே பக்கம் போகலாம், அதே போல வந்து ஏடிஎம்கே பக்கம் போகலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்ல, டிஎம்கே பக்கம் ஒரு 6 சீட் கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க, ஏடிஎம்கே பக்கம் 12 சீட் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, டிவிக்கு நிறைய சீட் இருக்கும், எவ்வளோ வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3ல் ஒரு ஃபேக்டர் வந்து எப்படி இங்கே தான் வந்து முதலமைச்சர் என்ன காயின் ப்ளே பண்ண போறாரு. ஓகே, வேர் இஸ் சிஎம் இஸ் கோயிங், எந்த இடத்துல சிஎம் வந்து இதை ரோல் பண்ண போறாரு? 2016 ஜெயலலிதாவா மாற போறாரா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இது வரையும் கூட்டணி அமைப்பதில், கூட்டணியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல அவர் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகலை. இந்த வாட்டி இதை எப்படி மெயின்டைன் பண்ண போறாரு இந்த அலையன்ஸை இந்த இடத்துல அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்டா வருது. மோடி சொல்வது உத்வேகத்துக்காக. களம் வந்து பிகேவோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பீகார் களமும் தமிழ்நாடு களமும் ஒரே போலதான் செல்கிறது. விஜயின் பர்ஃபார்மன்ஸ் will decide who is going to form the government. ஓகே, நிறைய ஒற்றுமைகள் இருக்கதா பார்க்கலையா சூர்யா வச்சுக்கூட? அதை வச்சு தான் பிரதமர் சொல்றாரு
பீகார் முடிவுகள் தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு சிக்கல் தான் போலியே பிரதமருடைய பேச்சு. அங்கேயும் ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாரு, இங்கேயும் அடுத்து எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாரு. யார் அப்படி கனெக்ட் பண்ணுறீங்க? யார் அந்த சார்னு கரெக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, அதை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, கடைசியில் இங்கே போட்டி எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் வருங்கிறத இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எங்களை சுதாரிப்பாக்கியிருக்காரு அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு புரியல. இப்போ சுதாரிப்பாக்கியிருக்காருன்னா இப்போ எஸ்ஐஆர் அதை இப்போ எங்கள் முதல்வர் இல்லை எஸ்ஐஆர் தான் அந்த வெற்றின்னு சொல்ல வரீங்களா? அதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய சந்தேகம்லாம் இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு மாநில முதல்வர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஒரு சில மாநில முதல்வர்கள்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷனாக இல்லை கமிஷன் பேஸில் தான் எலெக்ஷனே நடக்குதா? என்ன சார் நியாயம் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வச்சு வெற்றியோ கொஞ்சம் நெஞ்ச நம்பகத்தன்மையும் நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் போய் எலெக்ஷன் கமிஷன் மேலே இவ்வளோ பெரிய அபாண்ட படியை போடுறீங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டோமா? என்ன கருத்து கணிப்பு, என்ன பேஸு, என்ன அங்கே எப்பவுமே தோத்த கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் மேலே எலெக்ஷன் நடந்த விதத்தின் மேலே கேள்வி எழுப்புவாங்க. இப்போ கூடுதலாக எஸ்ஐஆரை கேள்வி எழுப்புறீங்க. முதலமைச்சர் கேட்டிருக்காரு. ஆமாம், இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம் 1/4 ஓட்டை மொத்தமாக நீங்கள் சார் சொல்லுவார். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணீங்கல்ல ஓட்டர் சொல்ல சேர்க்கறதுக்கு. இல்லை இப்போ அதுக்கு இப்போ நீங்கள் அங்கே பீகாரை விட்டுருங்க. இப்போ தமிழ்நாட்டில் அது அந்த வேலையெல்லாம் நடக்காது. இப்போ பார்க்குற ஒரே வேலையே திமுக எஸ்ஐஆரை சரி பண்ணுறது தான், அதை ஃபேஸ் பண்ணுறது தான். அந்த அளவுக்கு நாங்கள் முனைப்பாக உள்ளே பூந்து உங்கள் திருவிளையாடல் அங்கே என்ன நடக்கும், இங்கே எது நடத்தக்கூடாதுங்கிற முடிவில் பூத்து வாரியாக நாங்கள் உட்காந்து வேலை பார்க்கறதுனால உங்கள் தில்லுமுள்ளு நடத்த முடியல. பிரதமர் அதுக்கே எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு. அது சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா? அது பாஜக மட்டும் சொல்லல, அது பாஜக ஏடிஎம்கே தொண்டர்கள் ரெண்டு பேரும் இல்லை, அது பிஜேபி தொண்டர்களுக்கு. அதில் பிஜேபியில் தொண்டர்கள் இருந்தால் அவங்களுக்கு இருக்கட்டும், நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லியே. அங்கே எங்கே சார் அந்த கட்சியில் இருந்தாங்க? எல்லா கட்சியிலேருந்தும் வாழ்விழந்த ஒரு நலசங்கம் மாதிரி எல்லாம் பொறுப்பு அங்கே போய் சேர்ந்தவங்க தானே. சேர்ந்துட்டு இருக்காரு எல்லாம் போய் சேர்ந்தவன் தானே. இல்ல யாரும் சேர வேண்டாம் அதெல்லாம் போய் மனோஜ் பாண்டியன் எல்லாரும் வராங்க. அதெல்லாம் திராவிட கட்சியில எங்க பின்னால இருந்து அங்கே அது மனோஜ் பாண்டியன் ஓப்பனாகவே சொன்னார். நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், வேதனைக்கு உள்ளானோம், எங்களுடைய தாய் வீடு இங்கே, அதனால் புறப்பட்டு வந்துட்டோம்னாரு. மாற்று கருத்து இல்லையே. ஏன் வந்து பிஜேபி எங்கள் தாய் வீடுன்னு சொல்லியிருக்காங்க, வேறு சொல்லுங்க வாய் திறந்து. யாருக்கு வீடு தாய் வீடு? பிஜேபி. இங்க பிஜேபிக்கு ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது சார். 18% சார். நல்லா பாருங்க, திராவிட கட்சிங்கிற ஒரு குதிரை மேல ஏறி வந்தா தான் சார் அது கோட்டைக்கு வரும். இல்லனா அது நேரா கண்ணமா நீங்க அதிமுக மேல ஏறி இருக்காங்க. கூட்டணி வச்சுட்டாங்க. இப்ப நான் அததான் சொல்றேன். அதிமுகன்ற குதிரை ஏறி இருக்காங்க. சவாரி ரெண்டு பேர் வர போறாங்க. காங்கிரஸ் இல்லைனா திமுக கண்ணமா பேட்டைக்கு போகும். என்னைக்கு காங்கிரஸ் எங்களோட இருந்தது நாங்க அப்படியே ஆட்சி வந்தோம். காங்கிரஸ் இல்லனா நாங்க ஜெயிச்சது இல்லையா? முடிஞ்சா காங்கிரஸ் வளைக்கு விட்டு செஞ்சீங்க பாப்போம். நீங்க அது காங்கிரஸ் வளைக்கு போங்க, எங்க போறீங்க பாப்போம். உங்க முயற்சியில நீங்க எவ்வளவு நாளும் முட்டுக்கட்ட போட்டு பாருங்க. நீங்களும் தான் சுத்தி கோடாலியோட சுத்துறீங்க ஒரு செங்கக்கல்ல உருவலான்னு. எங்க உங்களால உருவ முடிஞ்சது? அதுக்கான ஒரு டீமே தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. என்ன ஒரு அடிமை சிக்கிட்டா அதுக்காக ஒட்டுமொத்த தமிழனையும் அடிமையாக கருதிடக்கூடாது. ஆனால் நீங்கள் அங்கே பீகாரில் பண்ண லீலையெல்லாம் யாருக்கு தெரியாமல் இல்லை, யாரை அடிமை அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இல்லை, யாரை அடிமை ஏன் பகிரங்கமாக ஓப்பனாக சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அங்கே யார் தலைவர்னு சொல்லுங்க. யார் தலைவர்? அந்த அதிமுக வழி நடத்துறது யாரு? எடப்பாடி. அமித்ஷா சார். அமித்ஷா சார். அமித்ஷா சார் விவரம் தெரியாம இவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ பீகார் பிரதமர் சொல்வது என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு. என்டிஏனா அதிமுக, இன்னைக்கு இன்க்ளூடட் அதிமுக. என்டிஏ தான் அதிமுக. பாஜக தனித்து ஆட்சி அமைக்கிறது இல்ல. என்டிஏ தான் அதிமுக. தமிழ்நாடோட பாஜக, தமிழ்நாட்டில் என்டிஏ அதிமுக தான். தமிழ்நாடோட பிஜேபிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். நான் இல்லைன்னு சொல்லல, அதை விட்டுருங்க. நான் எங்க அதுல இருந்து மாற்றி வரேன். நான் கேட்கறது உங்க தில்லுமுள்ளெல்லாம் இங்க, அது பீகார். இவ்வளோ அந்த மக்கள் வறுமையில் 1/4 நாட்டை விட்டே வெளில போயிட்டான் சார். வறுமையில் நீங்கள் ஆண்ட லட்சணம். மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்துக்கு 1/4 போயிட்டான். 5 கோடி பேர் 1 கோடி பேர் வெளில வந்துட்டான். நீங்கள் பேட்டி எடுத்தீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே ஒன்றுமே கிடையாதுன்றான். இப்போ ஒரு லேடியை பேட்டி எடுத்தீங்க, கேஸ் வந்துருச்சு, அடுப்பு வந்துருச்சு, சிலிண்டர் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, 10,000 ரூபா பணம் வந்துருச்சு. என்ன எங்களுக்குங்க அதுக்கு எதுவுமே தெரியல. எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. படித்த இவ்வளோ பண்பட்ட தமிழகத்துக்கே
எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாம முதலமைச்சர் தட்டு தடாடிட்டு இருக்கோம். ஆனா அங்க அது என்னன்னே தெரியல பாவம். எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது இப்பதான் சார் நீங்க 17 லட்சம் பேர் நீக்கிட்டீங்க நீங்க சொல்றீங்க. பிஜேபியோட ஆல் ஓவர் ஸ்கீம்லயும் பெஸ்ட் இப்பதான் கக்குச்சே கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்பனா வட மாநிலங்கள் எப்படி இருக்கு? திருமுருகன் பாஜக கூட்டணி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க வந்து ஜேடியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த மாநிலத்தில் ஒரு வெற்றி. அது எப்படி தமிழ்நாட்டிலே எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக மக்கள் இயக்கமாக தொடர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆருயிர் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர், அவர்தான் பொதுச் செயலாளர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சியோடு இரண்டரை கலந்து கூட்டணி வைத்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமித்ஷா அவர்கள் தான் தலைவர் என்று சொன்னார். நான் அவரை கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழுவை அமித்ஷாவை நடத்துகிறார், பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி நடத்துகிறார், ஆண்மையோடு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். 2026 இன்றைக்கு பீகாரிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெற்றி, 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்கம், அசாம், கேரளா, தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் நடைபெற இருக்கின்றது. இந்த 4 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த நாட்டை ஆளுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன காரணம்? நாங்கள் மக்களோடு களத்தில் நிற்கிறோம். கூட்டணியை நம்பி நாங்கள் களத்தில் இல்லை, மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இரண்டரை கலந்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம், இந்த வாக்காளர் திருத்த பணிகள் நிறைவடைந்தால் இரட்டை வாக்குகள் நீக்கப்படும், இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படும். ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட்டு 2026 தேர்தல் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள் தடுக்கப்பட்டு நேர்மையான தேர்தல் முடிவுகளாக வெளிவரும். எனவேதான் எஸ்ஐஆரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏன் எஸ்ஐஆர் என்று சொன்னாலே அல்லது சார் என்று சொன்னாலே ஏன் பயப்படுகிறார்? இன்றைக்கு குளத்தூர் தொகுதியிலே இரட்டை வாக்குகள், இறந்தவர்கள், வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் நீக்கப்பட்டு தேர்தல் நடக்குமானால் முதலமைச்சர் வெற்றி வாய்ப்பை இழப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் இன்றைக்கு எப்படி தேசவி யாதவ் அவர்கள் செய்ய முடியாத வாக்குறுதிகளை மக்கள் மன்றத்தில் சொன்னாரோ, வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை, 20 நாட்கள் சிறப்பு வேலைவாய்ப்பு சட்டம், மாதந்தோறும் 20 யூனிட் மின்சாரம், கணவரை இழந்த கைம்பெண்களுக்கு 1500 ஓய்வூதியம், இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்னாரோ, அதை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னார், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி அனைவருக்கும் அந்த அவர்களுக்குரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். கொடுத்தாரா? எனவே இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை மக்கள் புரிந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள். மகளிருக்கு பீகார்ல கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க சார். தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 கொடுக்குறாங்க. அங்க ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்காதா? ஆதரவுல இருக்காதா? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இவர் இல்லத்தரசிகளுக்கு அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு 1,26,00,000 பேர்களுக்கு தான் அவர் வழங்குகிறார். மீதம் இருக்கக்கூடிய 1 கோடி நபர்களுக்கு வழங்கவில்லை. எனவே இன்றைக்கு அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதி வேறு, நடைமுறைப்படுத்தியது வேறு. அதையும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பல கட்டங்களாக சொல்லி 32 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றியது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலே மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள், எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி. அவர் சொன்னார், இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே சென்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல.
ஒரு ஒரு தங்கத்தை ஒரு பொருளாக, ஒரு நகையாக, ஒரு மோதிரமாக செய்கிறோம் என்று சொன்னால் சேதாரம் ஏற்படும். 25 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறோம் என்று சொன்னால் புலம்பெயர்ந்தால் சில பொருட்களை அங்கே விட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். சேதாரம் இல்லாமல் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு தலைவியை இழந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு உருவெடுப்பதற்கு பல தியாகங்களை அறுவையினர் எடப்பாடியார் செய்திருக்கிறார். அவர்தான் தலைவர். அவரை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அவர்கள் பின்னாலே அணிவகுத்து நிற்க மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் அனைத்து தேர்தல்களிலும் அனைத்து நிலைகளிலும் களம் காண்பவர்கள் அல்ல. கேட்போம் சார். எடப்பாடி பழனிசாமி செய்கூலி சேதாரம் இல்லாமல் தலைவரானவர். அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. செய்கூலி சேதாரம் இருக்கும். எங்க எடப்பாடியார் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது வைகோ திமுக விட்டு சென்றார். வைகோ திமுக விட்டு சென்ற பொழுது திமுக அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். மீண்டும் திமுக அந்த நாட்டை ஆளவில்லையா? கேட்போம். பிரிந்து சென்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள். 2026 தேர்தல் அதை நிரூபிக்கும். ஓகே, கேட்போம். நான் திரு இதயதுல்லாட்ட காங்கிரஸ் எங்க கூட்டணியில் இருக்கோ அந்த கட்சி படுதோல்வி அடையுது அப்படின்னு நேற்று சமூக வலைதளத்தில் சொல்றாங்க. காங்கிரஸ் இங்க பலவீனமா இருக்கும். காங்கிரஸ் எங்க இருக்கோ அந்த கூட்டணி பலவீனமா இருக்கும். அதாவது நேற்று நீங்க சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள் தேஜஸ்வி யாதவும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான் எடுத்தார். அவர் நம்பரை பார்த்தீங்கன்னா 14,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சார். அவர் மட்டும் இல்லை, அந்த கட்சியினுடைய பிரசன்டேஷன் அதே மாதிரி அவர் அதிக இடத்துல வென்றார், கொஞ்சம் இடங்களில் வென்றார். அது அந்த ஊரில் அந்த கட்சியினுடைய முக்கியமான கட்சி. இது எப்படி மாநில கட்சி இங்கே பிஜேபி காங்கிரஸ் இருக்கோ அது மாதிரி. அதனால் தேஜஸ்வி மேலே ஏதோ பாசம் காட்டுற மாதிரி காங்கிரஸை பெரும்பாலானவர்கள் தாழ்த்தி சொன்னாங்க. நேற்று பல மீடியாக்களில் நான் பார்த்தேன். காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும், உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் கூட்டணியோடு இருக்கும்பொழுது வெற்றி பெற்றது உண்டு, நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வெற்றி யாருக்குன்னா தேர்தல் கமிஷனுக்கு தான், ஞானேஸ்வரனுக்கு தான் அந்த வெற்றி. ஏன் ஞானேஸ்வரனுக்கு அந்த வெற்றி அப்படின்னு சொன்னால் ஞானேஷ்குமாருக்கு தான் வெற்றி. ஏன்னா 3 விஷயங்கள் நம்ம முதற்க சொன்னோம். ஓட்டிங் மிஷின் விஷயம். அன்றைக்கி அந்த ஓட்டிங் மிஷின் தயார் பண்ணுற அந்த 2 கம்பெனிலையுமே இருக்கிறது யார்? 2 பேரும் இன்னைக்கு இருக்கு சார். இன்னைக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களுக்கு ஐஎம்இ நம்பர் தெரியும், அதாவது ஸ்க்ரீன் லைட் விஷயம் தெரியும். வெளிநாட்டில் இருந்து கூட உங்கள் ஃபோனை ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த இந்த சிஸ்டத்தை நம்ம நம்புறோம். காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, ஏத்துக்காத கட்சி இல்ல. காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சரியா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டைரக்டர் யார் இருக்கா? பிஜேபி தான் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. எங்கே மிஷின் தயார் பண்ணுற இடத்துல. இதான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் தோல்வி ஏற்றுக்க நீங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தோல்விங்கிறதா உங்கள் தேர்தலுக்கான காரணத்தை பரிசீலனை செய்து பாடம் படித்தா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம். மிஷின் மேலே குற்றச்சாட்டு போட்டா தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்றதால் நாங்கள் தோல்வியில் இருந்தோம். இவ்வளோதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். 2வது தேர்தல் கமிஷன் நியமனத்தில் இருந்து அவர் செய்கிற வேலை. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சேர்ந்தால் தேர்தல் கமிஷன் தேர்ந்தெடுக்கணும். என்ன செஞ்சாங்க? உச்சநீதிமன்றம் இல்லாமல் சரியாக புதுசாக சட்டம் போட்டு திரு அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தல் கமிஷனர். 2வது விஷயம். அதனால தலைவர் போல ஏன் போவாங்க? 2 பேரும் ஒரு ஆள் எப்படி போக முடியும்? நீங்க பொதுவான ஆள் ஒருத்தர் இல்லை, அதனால காங்கிரஸ் போகாது விஷயம். 3வது இந்த 10,000 பாருங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை என்ன போட்டிருக்கு? இந்த 10,000 தான் போட்டிருக்கு. பெரிய படமாக போட்டிருக்கு. 1 கோடி பேருக்கு 1 கோடிக்கு பேருக்கு மேலே 10,000 இது கொடுத்தது இருக்கு. 1000-2000 கொடுக்குறதுக்கு வர. அதாவது ஒரு அரசு தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சுருக்கணும்? இது தவறுனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இல்லை, அதில் பாருங்க, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் 4 நாள் தள்ளி போட்டாங்கன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மை. அப்போ எந்த அளவுக்கு எலெக்ஷன் நேற்று உங்களுக்கு தெரியும். ஆசாராம் பாபுன்னு ஒரு கற்பழிப்பு வழக்கில் மாட்டினவர். அவர் ஜெயிலிருந்து வெளியே விடுதலை அவரை பெயில் எடுத்து என்ன நடந்துச்சுமா, அவருடைய கட்டிடத்தில் தான் பல சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு எண்ணிக்கை, அவருடைய காரில் தான் வாக்கு பெட்டிகள் போகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. இது நடந்தது. அது இங்கே மட்டுமல்ல, பல இடங்களில் இது நடந்திருக்கு. 3 இப்படி தேர்தல் கமிஷன் 3 விஷயங்களை செஞ்சாங்க. வாக்கு சேர்க்கறது ஒன்று, வாக்கு நீக்கினது ஒன்று. இன்றைக்கு அதுக்கு பிறகு விவிபேட்டை கூட ஒழுங்காக அவங்க பண்ணலை. அட்லீஸ்ட் எந்த வகையிலுமே
பாஜகவுக்கு எதிராக நடக்கலை. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கு வரல. நான் இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், பீகார் தேர்தல்னால இங்கே என்ன நடக்கும் இவ்வளோதான் விஷயம். என்ன நடக்கும், வேறு ஒன்றும் நடக்கும். அதிமுக ஏற்கனவே தேஞ்சிருக்கு. இன்னும் கூடுதல் சீட்டு கேட்பாங்க. போன தடவை எவ்வளவு கொடுத்தாங்க, இன்னைக்கு 3 மடங்கு கேட்பாங்க. நாங்கள் ஜெயிச்சுட்டோண்டு இதுதான் நடக்கும். 20 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 3 மடங்கு கேட்பாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதர உணர்வோடு இருக்காங்க. முடிவு எடுக்கிறது எல்லாமே திரு ராகுல் காந்தியும் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் தான். எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது. அங்கே தோத்ததால காங்கிரஸ் இங்கே சீட்டு குறைக்க மாட்டாங்க. அப்படிதான் சீட்டு குறைக்கிறது கூடுறது எங்கள் தலைவர்கள் பேசுவாங்க, நாங்கள் பேச முடியாது. சீட்டு கூட கேட்கறது இங்கே நாங்கள் கேட்போம். ஆனால் கூட்டணி பலமாக இருக்குது. இந்த கூட்டணி போகாது. ரெண்டாவது நம்ம தம்பி அழகாக சொன்னார், நம்முடைய விஜய் தான் அங்கே இருக்கக்கூடிய சுராஜ் கட்சி பிகே, சரிதானா? அப்போ இந்த நிலைமை தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஓட்டு யார் ஓட்டு பிரியும்? அதிமுக ஓட்டு, சீமான் ஓட்டு. இதுதான். அதனால தான் அந்த 2 பேருக்குள்ள இன்னைக்கு சண்டைகள் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழல் சொல்லி முடிச்சாரு. சொல்லி இருக்கிறதுனால திமுக அதிகமான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இது எளிதான விஷயம். நீங்கள் எஸ்ஐஆர் விஷயம் இங்கே வந்து இப்போ ஒரு பாடம்னு சொல்லியிருக்காருல்ல, சாதாரண விஷயம் இல்லை. முதல்வர் சொன்ன வார்த்தை, நாங்கள் பீகாரில் இந்தியா கூட்டணி அங்கே வந்து அதை அந்த எடுத்து சொன்னாங்களே ஒழிய அதற்கான செயல்முறை வைக்கல. அந்த செயல்முறையை இங்கே நிச்சயமாக இந்தியா கூட்டணி முழு விழிப்புணர்வோடு இருந்து இதை தடுக்கும். பாஜக எண்ணம், பிரதமருடைய எண்ணம் நிறைவேறாது. பிரதமர் ஏன் சொல்றாரு, எஸ்ஐஆர் விஷயமா ஜெயிக்கலாம் அவர் நினைக்கிறாரு, முடியாது. ஓகே, கேட்போம்.